ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவர் நம்ம சாய் சுஜித் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பாரு. அவரும் அவரோட பிரதரும் பேசியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ இருக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அவரோட வாழ்க்கை பயணங்கள் எதெல்லாம் தாடி வந்திருப்பாரு. நருட்டோ ஷிப்புடன் தான், நருட்டோ தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ நருட்டோ அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாரு நருட்டோ பற்றியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி நம்ம பேச வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும் தலைவா, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஈகர்லியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுஜித் ப்ரோவும் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோனியா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குமே பெரிய அளவுக்குலாம் தெரியாது. ஸோ அவர் அந்த ஃபீல்டில் இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோனியா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்மர் ஹாலிடேஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்மர் ஹாலிடேஸ் ரிலீஸ் பண்ணாதான் நிறைய வியூவர்ஷிப்பும் கிடைக்கும், அவங்க டிஆர்பியும் எகுருமே. ஏன்னா இந்த டைமில் விட்டாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ஸ், நிறைய என் தம்பிகளுக்கே நிறைய பேருக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் விட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ எபிசோட் மிஸ் பண்ணவங்க அப்படின்னு எங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் பக்கத்து போட்டு ஓடிடுவாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன் காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புட்னா ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைரசி வெப்சைட் நோக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே நிறையவே நல்லா கிளியராக தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க பைரசி வெப்சைட்டை பற்றி. அவங்க பேசியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மன உருகிற மாதிரி நம்மளுக்கே இருக்குது ஸ்பீச்சு. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைரசிக்கு அவ்வளோவா குரல் கொடுக்காதீங்க. பைரசி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நருட்டோ வளர்த்து விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் 10 மணிக்கு போடுறாங்க அப்படிங்கிற நிறைய பேரால் பார்க்க முடியாது. ஸோ அனிமே கம்யூனிட்டி இவ்வளோ பூம் ஆயிருக்காது. ஸோ ஒன் ஆஃப் த பைரசி வெப்சைட்னாலேயும் தான் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வந்து முன்னேறி வந்திருக்கு. ஸோ இனிமேலும் நம்ம வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்காம ஸோ நிறைய இப்போலாம் அவங்க நிறைய நம்மளுக்கு ஃபேவரும் பண்ணுறாங்க. அனிமே பூத், அனிமேயோடைய இன்னொன்று வந்து இப்போ இருக்குமே, அது பேர் என்னது, அனிமே பூத் சேனல். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன்லாம் போடுறாங்க. ஸோ ஃபர்தர் எபிசோட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேனல்லையுமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரசியை பட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத மாதிரி தான் நானே சொல்லுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பைரசி வெப்சைட் பார்த்து போகாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா டப் பண்ணுறவங்க டப்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா அனிமேஸ் கொடுத்தாதான் அவங்களால டப் பண்ண முடியும். அதுக்கு நான் அவங்க ஓனாலாம் எடுத்து டப் பண்ணி விட்டாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குலாம் ஒரு இதுவுமே கிடைக்கும், அதில் ஒரு பிரயோஜனமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் பேசுறதுலேயே எனக்கு நல்லா ஒரு கிளியராக ஒன்று புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எபிசோட்ஸே டப்பிங் கொடுக்கல அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிளியரிங்காக தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு 8 months கேப்பில் இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாலுமே இந்த ஃபர்தர் எபிசோட்ஸை டப் பண்ணியிருந்தாலுமே இந்நேரம் 720 எபிசோடுமே எல்லாமே எபிசோடுமே ஃபினிஷ் ஆயிருக்கும். ஸோ ஃபர்தர் எபிசோடுக்கு அவங்களுக்கு டப்பிங்கே போகலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுலே தெரியுது. ஏன் அப்படிடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன இது மாதிரி ஒரு இன்டர்வியூ போயிருப்பாரு. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 500+ எபிசோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூட்டி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து எபிசோட் டப்பிங்குக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியாவே பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது மூலியமாக ஒரு லாபமுமே இல்லை அப்படின்னா அதாவது ஒரு லாபம் தராத ஒரு விஷயத்துக்கு அவங்க செலவு பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லை இல்லையா சோனியா. ஸோ அதுதான் அவங்களுக்குமே ஒரு பயமாக இருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான். அவங்கக்கிட்ட இப்போதைக்கு ஒரு தமிழ் டப் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ எபிசோடு வந்து சோனியா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா அவங்க இன்னும் டப்பிங்கே எபிசோட்ஸ் போகலை. ஸோ நீங்கள் டிவியில் பார்க்கல, அதையுமே டெலகிராமில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த கடைசி சான்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க, டெலகிராம் பக்கத்து போயிட்டீங்க, டிவியில் பார்க்கலன்னா அவங்களுக்கு டிஆர்பி போகலை அப்படின்னு வச்சுங்களேன், ஃபர்தர் எபிசோட் டப்பிங்கே போகாது, நிறைய எபிசோட் ரிலீஸும் ஆகாது. நருட்டோ ஷிப்புடன் இதோட கை கழுவி விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வர எபிசோட்ஸையுமே டிவியில் பார்க்கல அப்படின்னா இதுதான் கண்டிப்பான முறையில் நடக்குமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுஜித் ப்ரோ சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள்ட்டே சண்டைக்கு போகிறீங்களா, நான் டெலகிராம் தான் பார்ப்பேன், நீங்கள் யார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் டப் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லுவேன். ஸோ தமிழ் டப்பில் எதிர்பார்க்குறவங்க, தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே வரப்போகிற எபிசோட்ஸ், அதாவது சம்மர் ஹாலிடேஸில் அவங்கள்ட்ட ஒரு 60+ எபிசோடு இருக்குது சோனியாட்ட. ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியாலேயே போய் பார்த்துருங்க. அப்படி இல்லையா ஜியோ சிம் வச்சுருந்தீங்கன்னா ஜியோ ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட சோனியா இருக்கும். ஸோ அதுலேயாவது போய் பாருங்கள். அது ஃபோனில் பார்க்குறதுக்கு ஒரு வழி அதுதான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தாதான் ஃபர்தர் எபிசோடை நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நியாயம். மற்றபடி டெலகிராமில் பார்த்துப்புட்டு அவங்கள்ட்ட போய் நாங்கள் நட்டு ஷிப்டன் அப்டேட் அவங்கள்ட்ட போய் கேட்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லுவேன். ஸோ எபிசோட்ஸ் வரும்போது கண்டிப்பான முறையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் பார்ப்பீங்க. 100 பேரில் ஒரு 60-70 பேராவது டிவியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிவியில் பார்ப்பீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிவியில் தான் ப்ரோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுருங்க. ஸோ எத்தனை பேர் அப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பேச வந்தேன். கிரன்ச்ரோல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனிமே பார்க்குறீங்க. ஸோ அந்த அனிமே பார்க்குறீங்க அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே நீங்கள் ரெஸ்பான்ஸ், அதாவது ஓரளவு கூட அவங்களுக்கு வந்து காசு அப்படிங்கிறத கொடுக்கறதே இல்லை. ஸோ எல்லாமே ஃப்ரீயாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு அனிமேஸ் வரும்? அவங்க கொடுக்குறாங்கன்னா ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க. இப்படின்னா இன்னும் ஒரு 1 இயர் 2 இயருக்கு வந்து அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு அப்டேட் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட காசு போகலை அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அனிமேஸ் வர்றது நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸில் வரவே வராது. ஹிந்தியில் வர மோஸ்ட் ப்ராபப்ளி நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சைடு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே அவார்ட்ஸில் கூட ஹிந்தி டப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் டப்பர்ஸில் தெலுங்கு டப்பர்ஸ்லாம் யாருமே நாமினேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பார்த்துட்டு போயிடுறீங்க. நிறைய பேர் இங்கே அனிமே கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் அனிமே பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகவே மாட்டேங்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே பார்த்துட்டு அதுலேயே பார்த்துட்டு அதையே பேசிட்டு அதை பற்றியே உள்ளக்கே சண்டை போட்டுருக்கீங்களே தவிர்த்து ஸோ அனிமே கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிய வரும். ஸோ நிறைய அனிமேஸும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் போய் அதை போய் பார்க்காம அனிமே கம்யூனிட்டி வளரணும் நம்மளே கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தால் அது வளரவே வளராது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிடும். என்னோட நிறைய ஆதாரங்களை வந்து கொட்டி தீர்த்துருக்கேன். நான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட சேனலில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆளுக்கு கண்டிப்பான முறையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு வாக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கதறணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.